ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலக்குறங்க சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனா இந்தியாவை சீண்டும் விதமாக காஷ்மீர் பிரச்சனையில் ஒருதலைபட்சமான முடிவுகள் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, விளாடிமிர் புதின் ரஷ்ய அதிபர் அவர் இந்தியாவை பார்த்து உலகத்தோட வழிகாட்டியாக இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட உண்மையான தேசபக்தர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கடுத்தது C-295 அப்படின்னு சொல்லக்கூடிய போக்குவரத்து சரக்கு விமானத்தை ஐரோப்பாவுக்கு வெளியில் முதல்ல தயாரிக்கிறதா இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது இந்தியாவோட பாதுகாப்புத்துறைக்காக 56 விமானங்களை கொடுக்க இருக்காங்க. அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரி, ஃபஸ்ட் டாபிக் போயிடுவோம். ஃபஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ப்ரெஸ் மீட்டில் சீனாவோட வெளியுறவுத்துறையோட செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பார்த்து பாகிஸ்தானோட செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு. சீனாவோட நிலைப்பாடு காஷ்மீர் பிரச்சனையில் என்ன அப்படின்னு கேட்கும்போது, எங்களோட நிலைப்பாடு தெளிவாக இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஐநா சாசனத்தின்படி 2 நாடும் பேசி தீர்த்துக்கணும், இருதரப்பு ஒப்பந்தங்களின்படி பேசி தீர்த்துக்கணும் அமைதியான முறையில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்ததாக அவர் சொன்ன விஷயந்தான் பெரிய அளவில் பேசப்படுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சம்மந்தப்பட்ட தரப்பு ஒருதலைபட்சமாக எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அது எடுக்கிறது 2 நாட்டு பிரச்சனையில் பெரிய பிரச்சனையை கிளப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சம்மந்தப்பட்ட தரப்பு ஒருதலைபட்சமாக நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு இந்தியாவை மறைமுகமாக சுட்டி காட்டி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்தில் அதாவது 379 சட்டத்தை நீக்கினதை மறைமுகமாக சுட்டி காட்டி சொல்லிட்டு ஒருதலைபட்சமான நடவடிக்கை இந்தியா எடுக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே சீனா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் தைவான் சீனா பிரச்சனையில் உலக நாடுகளே பேசி தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு போர் செஞ்சு தான் தைவானை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அங்கே இராணுவ ட்ரில்ஸை நடத்திட்டு இருக்கீங்களே, நீங்கள் செய்கிறது சரியா அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செயற்கை தீவுகளை உருவாக்கி பல நாடுகிட்டையும் அந்த இடங்களை எங்களோட இடம்தான், அதாவது வேறு நாட்டோட இடத்தையும் என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அது மட்டும் இல்லாமல் தென்சீன கடல் முழுவதையும் எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்கள் செய்கிறது சரியா அப்படின்னு சொல்லி பல வல்லுநர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீனா முதல்ல ஒழுக்கமாக இருந்துட்டு அடுத்த நாட்டை குறை சொல்கிறதுக்கு வரட்டும் அப்படிங்கிறதையும் பல நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத உண்மை. சீனா இதையெல்லாம் சொல்லிட்டு சீனா பல நாடுகள்கிட்ட கடனை கொடுத்து அவங்களோட நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சிட்ருக்காங்க. அந்த நிலைமையில் சீனா இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறதையும் பல வல்லுநர்கள் கேட்குறாங்க. ஏற்கனவே இந்தியா தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க, 3வது தரப்பு எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையை தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தும் சீனா இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனையில் தேவையில்லாமல் தலையிடுறாங்க அப்படிங்கிறதையும் பல வல்லுநர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது சீனாவுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. சரி, அடுத்த டாபிக், ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் இந்திய பிரதமரை பார்த்து உண்மையான தேசபக்தர் அப்படின்னு சொன்னார். அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் பேசும்போது, அதாவது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்றைக்குமே நிலையான நட்பு நாடு. பல நாட்களாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய அளவிலான நட்பு உறவு போயிட்டுருக்குது. அதை எந்த நாடும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டு, இந்தியா மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒரு திட்டத்தை கையில் எடுத்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அதன் மூலமாக பல நாடுகளுக்கு வழிகாட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஒரு காலத்தில் இந்தியா பிரிட்டிஷோட காலனி ஆதிக்கத்தில் இருந்துச்சு. இப்போ பிரிட்டிஷை விடவும் பொருளாதாரத்தில் மேலே இருக்குது இந்தியா அப்படிங்கிறதையும், பல மேற்குலக நாடுகள் இருக்காங்க, எங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கான வேலையில் பல நாடுகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுடைய நட்பு காலகாலத்துக்கு தொடரும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, எந்த அந்நிய சக்தியாலும் இந்திய ரஷ்யா நட்புறவை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுடைய நட்பு அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் தொடர்ந்து கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்திய நட்பு எந்த அளவுக்கு முன்னேறிக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம். என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்தியாவோட விவசாயத்துக்காக ரஷ்யாவிலேருந்து உரம் இறக்குமதி செஞ்சிட்ருக்கோம். அந்த உரத்தோட இறக்குமதி அப்படின்னு சொல்லும்பொழுது பல ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு 7.6 மடங்காக அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு, அது மட்டும் இல்லைங்க, இராணுவம் தொழில்நுட்பம் சம்மந்தமான எல்லா இதுலேயும் ஒத்துழைப்பு பெரிய அளவில் முன்னேறியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெயை பொறுத்தவரையிலும் அதிக அளவில் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கோம். எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ ஏற்றுமதி அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்தியாவும்
ரஷ்யாவும் நிலையான நண்பர்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. இது மேற்குலக நாடுகள் பல நாடுகளுக்கும் பெரிய அளவில் கடுப்பேற்றிருக்கும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் இந்தியாவோட நட்பை எந்த நாட்டாலும், அதாவது குறிப்பிட்டு சொல்லப்போனால் மேற்குலக நாடுகள் எந்த நிலையிலும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி முடிச்சிட்டார். சரி, அடுத்த டாபிக் போயிடுவோம். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்தியாவோட டாட்டா நிறுவனம், அது மட்டும் இல்லாமல் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஏர்பஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, அந்த அக்ரிமெண்ட்டின் மூலமாக 56 C295 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போக்குவரத்து விமானத்தை தயாரிக்கிருக்காங்க. அதாவது ஒரு 16 விமானங்களை அந்த ஸ்பெயின் நிறுவனம் தயாரித்து நம்ம இந்தியாட்ட கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய 40 விமானங்களை நம்மளுடைய டாட்டா நிறுவனம் தயாரிப்பாங்க. அதுவும் நம்மளுடைய குஜராத்தில் இருக்கக்கூடிய வதோராவில் தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விமானங்கள் முதல் 16 விமானங்களை 2023 24 வழங்கப்படும் அப்படிங்கிறதையும், மீதி இருக்கக்கூடிய 40 விமானங்களை டாட்டா நிறுவனம் 2025 டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தில் பயன்படுத்தக்கூடிய எல்லா ஆயுதங்களும் இந்திய தயாரிப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் இதில் 40-45 பேராட்ரூப்ஸை கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் சுமார் 70 பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு விமானம் அப்படிங்கிறதையும், ஏற்கனவே இருந்த இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய பழைய விமானத்துக்கு மாற்றாக இது இருக்கும் அப்படிங்கிறதையும், எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் இந்த விமானத்தை தரையிறக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விமானத்தோட கெப்பாசிட்டியை பொறுத்தவரையில் 5-10 டன் திறன் கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறதையும், தற்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களை இந்த போர் விமானத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பெரிய அளவில் இந்தியாவோட பாரத் எலக்ட்ரிக் லிமிட்டடோட பாரத் டைனமிக் சேர்ந்த, அதாவது எலக்ட்ரிக்கல் வார்ஃபேர் தொகுப்புகளும் இதில் பொருத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் இந்திய விமானப்படைக்கு இது பயன்படும் அப்படிங்கிற சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காகவும் நாங்கள் இந்த விமானங்களை தயாரிக்க இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக ஏற்றுமதிக்காகவும் இந்த விமானங்கள் தயாரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இதனால் பெரிய அளவில் இந்தியாவிலேயே போக்குவரத்து விமானத்தை தயாரிக்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தோட ஏற்றுமதியால் பெரிய அளவு இந்திய நாட்டுக்கு வருமானமும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லி முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.